கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரி, இன்றைக்கு ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது யோசேப்பு தன் சகோதரருக்கு வெளிப்படுத்துறாரு. நான் தான் உங்க சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை விற்று போட்டதுக்காக நீங்க சஞ்சலப்படாதீங்க அப்படின்னு சொல்றேன். நான் இங்க வந்திருக்கேன்னா அது வந்து தேவனோட ஒரு நோக்கம். என்னை வந்து முன்னாடியே தேவன் வந்து அனுப்பியிருக்காரு. அதனால நீங்க ஒருபோதும் சஞ்சலப்படாதீங்கன்னு சொல்றாரு. இங்க பாருங்க, பூமியில இருக்கிற வரப்போற அந்த பஞ்சத்துக்காகவும் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பிலிருந்து உங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் தேவன் வந்து என்னை உங்களுக்கு முன்னாடியே அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நம்ம வாழ்க்கையில் கூட, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்கிற ஒவ்வொரு சவாலிலும் கூட நம்மளை நிறைய பேர் வெறுக்கலாம், பகைக்கலாம். ஆனாலும் நம்ம ஒரு போதும் தோன்று விடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா நிச்சயமாக நம்மளை வெறுக்கிறவங்க ஒரு நாள் நம்மளை சிநேகிப்பாங்க. ஏன் அப்படின்னா, தேவன் நம்மளை வைத்து பெரிய காரியங்களை நம்ம குடும்பத்தில் கூட செய்வாருன்னு இதன் மூலம் நம்ம கற்றுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமீன்.